ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு செட்டிநாடு ரெசிபி. இது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கண்டம். ஸோ உப்பு கண்டம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் செஞ்சும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனாலும் இந்த உப்பு கண்டம் கொஞ்சம் ஸ்பெஷல்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதை முழுக்க நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த உப்பு கண்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ். எங்கள் வீட்லேயுமே நிறைய பேத்துக்கு உப்பு கண்டம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தாங்க ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சி ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணி, அதாவது கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே ஒரு உணவை எப்படி கெட்டு போகாமல் பாதுகாத்து நிறைய நாள் வச்சு சாப்பிட்றது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் குழம்பு கூட ஈஸியாக வச்சிடறோம். ஆனால் அதுக்கு சைட் டிஷ் என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சு மண்டையே பிச்சுக்கிறோம். ஆனால் இந்த உப்பு கண்டை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், ஸோ நம்மளுக்கு யோசிக்கவே வேணாம். ரசம் சாதம்னாலும் சரி, சாம்பார் சாதம்னாலும் சரி, ஏன் தயிர் கஞ்சி எல்லாத்துக்குமே ஒரு 2 பீஸ் எடுக்கிறோமா, எண்ணெயில் போட்டு வறுக்கிறோமா, அப்படியே செம்மையாக சாப்பிட்லாங்க. இந்த உப்பு கண்டத்தை சரியான முறையில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், ஸோ இது வருஷ கணக்கில் கூட கெடாமல் இருக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு ரெசிபின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு காட்ட என்னோட அத்தை வராங்க. ஸோ எல்லாரும் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க சில டிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிப்ஸையும் கேட்டுட்டு நீங்கள் இந்த உப்பு கண்டத்தை செஞ்சீங்கன்னு வைங்க, வருஷ கணக்காக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு கண்டம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். உப்பு கண்டம் செய்வதற்கு தேவையான அளவு மட்டன் எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இந்த மட்டனில் தான் நம்ம பண்ண போகிறோம். உப்பு கண்டத்துக்கு எப்பயுமே போன்லெஸ் தான் சூப்பராக இருக்கும். உப்பு கண்டத்துக்கு மட்டன் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ண சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வாங்கிட்டு வந்த மட்டனில் இருந்து அத்தை உப்பு கண்டத்துக்கு என்ன மட்டன் பீஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சக்கையாக இருக்கும் இல்லையா கறி, ஸோ அந்த பீஸாக பார்த்து தான் நம்ம உப்பு கண்டத்துக்கு எடுக்கணும். ஸோ கொழுப்பு எலும்பு இதெல்லாம் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படியே செக்கையாக இருக்கும் இல்லையா கறி, ஸோ அந்த மாதிரி மட்டன் பீசஸ் தான் நம்ம உப்பு கண்டத்துக்கு செலக்ட் பண்ணணும். இப்போ உப்பு கண்டத்துக்கு எந்த பீஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அத்தை. அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணணும். வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சோண்டு எலும்பு அப்புறம் கொழுப்பு கறியெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ எலும்பை எலும்பு குழம்பு வச்சுக்கலாம், இல்லைனா பிரியாணி பண்ணும்போது தால்ச்சா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொழுப்பு கறி தனியாக கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உப்பு போட்டு நல்லா உரசி அமுக்கி வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று காய போடணும். பொறுத்து காய போடணும். சொல்லுங்க அப்படி என்னென்ன கொஞ்சம் உப்பு போட்டு உரசணும். உரசி கொஞ்சம் அமுக்கி ஒரு அரை மணி நேரம். எவ்வளோ அளவு உப்பு போடணுங்க? அளவு கறிக்கு தகுந்த அளவு கறி எவ்வளோக்கோ அது தகுந்த அளவு போடுவோம். 2 கிலோ கறினா நல்லா 1 கை உப்பு போடலாம். 1 கை உப்பு போடலாம். இதுக்கு கணக்கு வராது, ஒன்று தானே. இப்படி அமுக்கி வச்சு உப்பு போட்டு உரசி இப்படி அமுக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து காய போடணும். அந்த உப்பு கறி எடுத்து ஒவ்வொன்றா போட்டு வரிசையாக போட்டு கட்டி காய விடுவாங்க. ஸோ இப்போ அத்தை சொன்ன மாதிரி அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோங்க. இப்போ நல்லா ஊறிச்சு கறி. இப்போ இதை எடுத்து நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ உப்பு கண்டத்துக்குன்னே நாங்கள் ஊசி வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உப்பு கண்டத்துக்கு ஊசி இல்லை அப்படின்னா
பெரிய சைஸ் ஊசி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பெரிய சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சணல் கயிறை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதில் வந்து இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே கோர்த்து வந்து இழுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கோர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே பழகிடும். ஸோ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து எப்படி வச்சு நம்ம எப்படி இழுத்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. நிறைய பேர் நிறைய விதமாக வந்து உப்பு கண்டம் வந்து செய்வாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து செட்டிநாடு சைடு வந்து எப்படி செய்வாங்களோ அப்படி தான் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இன்னும் சிலர் வந்து மஞ்சத்தூள்லாம் வந்து போடுவாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அப்படின்ட்டு நிறைய மசாலாஸ்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஸோ மசாலாஸ்லாம் வந்து சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் நம்ம இந்த மாதிரி போட்டு உரசி வச்சு கொடியில் காய போட்டு எடுத்தோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர் வந்து 100% கிடைக்கும். ஏன்னா மசாலாஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட ருசி வந்து மாறிடும் அப்படின்றது தான் வந்து என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒன் டைம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ இதோட ஃப்ளேவர் என்ன அப்படின்றது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து உப்பு கண்டத்தை வந்து நம்ம சணல் கயிறில் வந்து கோர்த்து வச்சிட்டோம். இன்னும் சில பேர் வந்து நூலெல்லாம் வந்து கோர்ப்பாங்கங்க. ஸோ நம்ம வந்து சணலில் வந்து கோர்த்தோம் அப்படின்னா அது வந்து கட்டி தொங்க விடும்போது வந்து அது நல்லா வந்து வெயிட் தாங்கும். ஸோ நூலுனா மேபி வந்து அருந்து விழுகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஸ்ட்ராங்கான கயிறில் வந்து நம்ம கோர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அத்தை வந்து உப்பு கண்டத்தை வந்து மாடியில் போய் காய போட போகிறாங்க. ஸோ இப்போ வந்து எங்களோட வில்லேஜ் லுக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி உப்பு கண்டம், வத்தல், வடகம், ஊறுகாய் ஸோ இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா வந்து கிராமம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம மாடியில் போய் காய போடுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சென்னையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முடியவே முடியாதுன்னு தான் வந்து சொல்லணும். சரியா, ரைட். ஒரு கயிறில் ஊசி எடுத்து கோர்த்து அந்த கறியை கோர்த்து இந்த மாதிரி கட்டணும். கட்டி காய போடணும். சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், மோர் சாத்துக்கு தொட்டுக்கலாம்.
நல்லாயிருக்கும். இது பேர் உப்புக்கணம். நேற்று வந்து உப்பு கண்டம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் நல்லா காய போட்டு எடுத்தாச்சுங்க. இன்றைக்குமே வந்து அந்த கொடியில் வந்து மறுபடியும் போய் நாங்கள் கட்டி விட்டோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா காஞ்சிச்சு உப்பு கண்டம். இப்போ வந்து அத்தை வந்து அதிலேருந்து எடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து நம்ம சட்டியில் போடும்போது சரக்கு சரக்குன்னு வந்து சவுண்டு கேட்குங்க. ஸோ அப்போ தான் வந்து உப்பு கண்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உப்பு கண்டம் ஃபுல்லாக வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம காற்று போகாத அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வந்து அதை போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம எடுத்து எடுத்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட்டு சைடிஸ் இதுதான். சரி. ஊற்றுறீங்களா? சிம்மில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா கழுவி போகும். கழுகாமல் வறுக்கணும். நைட்டு 10 மணிக்கு உப்பு கடை இருக்கிறவங்க நாங்கள் தான் இருப்போம். நைட்டு 10 மணிக்கு எடுத்து இப்படி வறுத்தோம்னா கருகாமல் இருக்கும். கழுகாமல் வரும். நல்லா வறுத்துருச்சு. நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது வந்து சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கணும். வதக்கு இல்லாமல் கொஞ்சம் கட்டு கட்டு சத்தம் கேட்கும். ஆமாடா, வாசனை வருதா? உப்பு வறுத்தாச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கண்டம் எப்படி செய்கிறது அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த ரெசிபி வந்து மறக்காமல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌந்தர்யா சுரேஷித். பாய் பாய்.